Hi guys, welcome back to our channel. என்னடா ரொம்ப நாள் கழிச்சு வீடியோ போடுறாங்களே அப்படின்னு பார்க்குறீங்களா? ஸோ எங்களுக்கு கொஞ்சம் நிறைய பிஸி ஷெட்யூல்லாம் இருந்ததுனால வீடியோஸ்லாம் அப்டேட் பண்ணிகிட்டே இருக்க முடியல. ஸோ நம்ம இன்னைக்கு இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, லேசி சண்டேவோடைய பாடி கேர் தான் பார்க்க போகிறோம். ஸோ நான் எல்லாத்தையுமே கேர் பண்ண போகிறேன் அப்படின்றதுனால நான் ஹேர் கேர், ஸ்கின் கேர்லாம் தனித்தனியாக சொல்லாமல் பாடி கேர் அப்படின்னு காமனாக சொல்லிட்டேன். ஸோ ரொம்ப நாள் கழிச்சு என்னோட அந்த ஸ்ட்ரைட்டன் ட்ரீட்மெண்ட் பண்ண ஹேரை நான் சரி நம்மள தான் யாரும் கேர் பண்ணல, நம்மளாச்சும் அதை கேர் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் இன்னைக்கு நான் என்னோடய ஸ்கின்னு, ஹேர் எல்லாத்தையுமே கேர் பண்ண போகிறேன். ஸோ அதுக்கு நான் என்னென்னலாம் பண்ணுறேன், அப்புறமா அது எதெல்லாம் அதில் இப்போது ஒரு இன்க்ரீடியன்ட் ஆட் பண்ணுறேன்னா அந்த இன்க்ரீடியன்ட் என்ன பண்ண போகுது அப்படின்றது தான் இந்த வீடியோ. ஸோ இது நான் நிறைய ரிசர்ச்லாம் பண்ணி எதுவும் பண்ணலை. நானும் நிறைய யூடியூப் வீடியோஸ், அதுக்கப்புறம் நிறைய அவங்க சொல்கிற சஜஷன்ஸ் வச்சு தான் அதெல்லாம் பண்ணுறேன். ஸோ இது எங்கே படிச்சிங்க, எங்கே பார்த்தீங்க அப்படிலாம் என்னை யாரும் கேட்காதீங்க. ஸோ திஸ் இஸ் நாட் மை எக்ஸ்பீரியன்ஸ் ஆல்சோ. நானும் ஃபர்ஸ்ட் டைமாக ட்ரை தான் பண்ண போகிறேன். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ எங்கள் மம்மி வெளியில் கத்தாழை வச்சுருக்காங்க. ஸோ நம்ம அங்கேருந்து கத்தாழை எடுத்துக்கலாம். ஸோ எங்கள் மம்மி நிறைய கத்தாழை செடி வச்சுருக்காங்க. அங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். ஸோ இவ்வளோ இருக்குது. ஸோ நம்ம இதுலேருந்து தான் ஒன்று சூஸ் பண்ணி செலக்டிவாக எடுக்க போகிறோம். நம்ம முடிக்கு இந்த கத்தாழை போதும். ஸோ வீட்டுக்குள்ளே போயிட்டு நம்ம கத்தாழையெல்லாம் எடுத்து ஒரு மாதிரி பண்ணால் அது நல்லா இருக்காது. ஸோ இயற்கையாக நான் இதை பண்ண போகிறேன். ஸோ நான் இந்த லாஸ்ட்டாக வர இந்த எல்லோ ஜெல்லை கட் பண்ணி போட்டுட்டேன். எனக்கு அது வேண்டாம். இப்போ நான் சைடில் இருக்க அந்த ஸ்கின் எல்லாம் பீல் ஆஃப் பண்ணிவிட்டு இதை அது உள்ளே இருக்க ஜெல்லை இந்த நைஃப் யூஸ் பண்ணி அந்த பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கிறேன். ஸோ லாஸ்ட்டாக இதை இந்த ஜெல்லாம் எடுத்துகிட்டு அந்த வேஸ்ட்டை என்ன பண்ணலாம், திரும்ப செடியிலே போட்டாலுமே அது உரமாக தான் ஆகிடும். ஸோ நம்ம அப்படி யூஸ் பண்ணிக்கலாம். டஸ்ட்பினில் போட்டு அதை வேஸ்ட் பண்ணுறதுக்கு நம்ம திரும்பவும் அந்த செடியிலே அதை போட்டுடலாம். ஸோ நான் வீட்டுக்குள்ளே எடுத்துகிட்டு போனால் கண்டிப்பாக அது சிந்திரும் தான் நான் இங்கே உட்காந்து பண்ணுறேன். இன்னும் ஒரு நல்ல ஸ்பாட் செட் பண்ணலை, இன்னும் யூடியூப் வீடியோஸ்லாம் ரெக்கார்ட் பண்ணுறதுக்கு. ஸோ இங்கே அங்கேன்னு கிடைக்கிற ஸ்பாட்ஸில் தான் நான் வீடியோஸ் எடுத்துக்கிட்டு இருக்கேன். ஸோ ஸ்கின் கேர் அதெல்லாம் கீழே சிந்தும் லைட்டாக, மம்மி பிச்சிருவா கீழெல்லாம் சிந்துச்சுன்னா. ஸோ அதனால ஒரு ஓரமான ஒரு இடத்துல ஸ்கின் கேர் வீடியோ எடுக்கலான்னு சொல்லிட்டு தான் இந்த ஸ்பாட்டை ஃபிக்ஸ் பண்ணியிருக்கேன். இந்த ஸ்பாட் நீங்கள் நிறைய வீடியோஸில் பார்த்துருப்பீங்க, நிறைய வீடியோ நான் இங்கே தான் எடுத்திருப்பேன். ஸோ திஸ் இஸ் மை மோர் கன்வீனியன்ட் அண்ட் கம்ஃபர்டபுள் ஏரியா. ஸோ நம்ம இங்கே தான் ஹேர் கேர், ஸ்கின் கேர் எல்லா கேருமே பண்ண போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம கஷ்டப்பட்டு எங்கள் அம்மா வளர்த்த கத்தாழை அங்கே எடுத்துகிட்டு வந்திருக்கோம். ஸோ இதுதான் என்னோட கத்தாழை. ஸோ நான் போயிட்டு அதான் இதுக்கு பார்க்கும் போது ஒரு மாதிரி நல்லா வழ கொழன்னு இருக்குது. சாப்பிட்டாவே எனக்கு சுத்தமாக பிடிக்காது. உங்களுக்கு கத்தாழை சாப்பிட பிடிக்கும், இல்லை அது இப்படி சாப்பிட்டா நல்லா இருக்கும் அப்படின்னு உங்களுக்கு சஜஷன்ஸ் இருந்தால் எனக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். ஸோ நான் போயிட்டு இதை பிளெண்ட் பண்ணி எடுத்துகிட்டு வந்தேன். கத்தாழெல்லாம் பிளெண்ட் பண்ணி ஒரு அளவுக்கு ப்ராட். ஸோ நீங்கள் கேட்கலாம், இது ஆர்டிஃபிஷியலாகவே கடையில் கிடைக்குது அப்படின்னு சொல்லிட்டு. இன்னைக்கோ ஒரு நாள் பண்ண போகிற ஸ்கின் கேர், ஹேர் கேருக்குலாம் எதுக்குங்க ஸ்பெண்ட் பண்ணணும்? வீட்டில் இருக்க கத்தாழை யூஸ் பண்ணலாம் வாங்க. நீங்களா யாருடா? How do I tell you? ஃபஸ்ட்டு நான் சொல்லிடுறேன். யூனிஃபார்ம் நான் என் மாதத்துலலாம் நேற்று அப்படியே காலேஜ் முடிச்சுட்டு வெளில போயிட்டு இருந்தாலும் அப்படியே தூங்கிட்டு டயர்டாகி. ஸோ இன்னும் குளிக்கவே இல்லை, அதுதான் உண்மை. ஸோ அதனால யூனிஃபார்ம் மாதத்தில் ஆனால் அப்கமிங் வீடியோஸில் நான் வீட்டுக்கு ஒன்று ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணலாம் ட்ரை பண்ணுறேன். ஸோ ஃபஸ்ட்டு ஹேர் கேருக்கு நான் எனக்கு கத்தாழை யூஸ் பண்ண போகிறேன். நான் ஆல்ரெடி நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கோம். ஸோ நான் ஸ்ட்ரைட்னிங் ட்ரீட்மெண்ட் பண்ணியிருக்கேன் ஹேரில். ஆனால் இப்போ அது அப்படி இல்லை, நான் ஒழுங்காக மெயின்டைனே பண்ணுறதில்ல. ஸோ ஃபஸ்ட்டு நான் என்னோடய முடி 2 பார்ட்டிஷனாக எடுத்துக்கிறேன். என் முடி ரொம்ப ட்ரையாக ஒரு மாதிரி தான் இருக்கும், ஐ நோ தட். பட் டைம் இல்லைங்க, இதெல்லாம் என்ன கேர் பண்ணவே யாருமே இல்லை. ஸோ நான் எப்படி இதை கேர் பண்ண முடியும்? அதனால தான் ஒரு ஸ்மால் இனிஷியேட்டிவ், என்னதான் யாரும் கேர் பண்ண, நானாச்சும் இதை கேர் பண்ணுறேன் அப்படி சொல்லிட்டு. பாருங்கடா, நான் உங்களுக்கு கேர் பண்ணுறேன். ஸோ நீங்களும் என்னை கேர் பண்ணணும். ஸோ என் முடி கொஞ்சம் ஒரு மாதிரி ரொம்ப ஃப்ரிஸியாக தான் இருக்குது.
ஸோ வந்து 2 பார்ட்டிஷனாக எடுத்துக்கோங்க. ஸோ நான் வந்து ஒரு உட்டன் சீப் தான் யூஸ் பண்ண போகிறேன். ஸோ அந்த உட்டன் சீப் யூஸ் பண்ணி நான் வந்து டீடாங்கிள் பண்ண போகிறேன். ஸோ வந்துட்டு நம்ம டீடாங்கிள் பண்ணியாச்சு. நான் எதுக்கு உட்டன் சீப் யூஸ் பண்ணுறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உட்டன் சீப் யூஸ் பண்ணுறதுனால வந்துட்டு இதோட ஃப்ரிக்ஷனும் என்னோடய ஸ்கேல்பில் இருக்க ஃப்ரிக்ஷனும் வந்து ஃப்ரிக்ஷன் இன்க்ரீஸ் ஆகி நல்ல ஒரு ஹேர் க்ரோத் தரும் அப்படின்னு சொல்லிட்டு நான் நிறைய இடத்துல பார்த்துருக்கேன், இதெல்லாம் படிச்சிருக்கேங்க. ஸோ அதனால் வந்துட்டு நான் உட்டன் சீப்புக்கு வந்து மாறி இருக்கேன். ஸோ இதை தாண்டி வந்து நிறைய சர்க்குலேஷன் ஸ்ப்ரெட் பண்ணும். அதுக்கப்புறம் என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு மாதிரி ரொம்ப ரிலாக்ஸ்டான ஒரு ஃபீல் தருது. ஸோ அதனால் நான் வந்துட்டு இந்த உட்டன் சீப் யூஸ் பண்ணுறேன். ஸோ இதை தாண்டி இதுக்கு ஏதாச்சும் பெனிஃபிட்ஸ் இருக்குது அப்படின்னு நீங்கள் எனக்கு வந்து கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள். எனக்கும் கொஞ்சம் நிறைய அறிவுலாம் வளரணும். ஸோ நீங்கள் எனக்கு ஷேர் பண்ணுங்கள். இது வரைக்கும் இந்த ஹேரில் வந்து எந்த கேருமே நான் பண்ணதில்லை. நான் இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் வந்து இதை ட்ரை பண்ண போகிறேன். ஸோ இந்த ஆலோவேரா வந்து என் தலையில் அப்ளை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கேன். ஸோ வாங்க அப்ளை பண்ணலாம். ஒரு மாதிரி குழந்தை தான் இருக்குது, பண்ணி தான் பார்க்கலாம். ஸோ நான் வந்து கொஞ்சோண்டு கையில் எடுத்து அப்ளை பண்ணுறேன். திரும்ப அது அப்ளை ஆகக்கூடாது. என்னோடய பிஸி ஷெட்யூலில் வந்துட்டு நான் வந்து இந்த மாதிரி வருஷத்துக்கே ஒரு வாட்டி தான் பண்ணுவேன். நம்மளாம் குளிக்கிறதே வருஷத்துக்கு ஒரு வாட்டி தான் வச்சுக்கோங்களேன். நான் அதுலேயுமே இந்த மாதிரி ஆக்டிவிட்டீஸ்லாம் வருஷத்துக்கு ஒரு வாட்டி தான் பண்ணுவேன். இது பண்ணலாமா பண்ணக்கூடாதான்லாம் எனக்கு தெரியல. ஸோ இந்த ஸ்ட்ரெயிட்னிங் ட்ரீட்மெண்ட் பண்ணவங்களுக்கு பட் வந்து நான் வந்து ட்ரை பண்ணியிருக்கேன். நான் வந்து ஒரு பார்லர் அக்காக்கிட்டையுமே வந்து ஒரு சஜஷன் கேட்டேன் அன்றைக்கி ஒரு வாட்டி. இந்த மாதிரி நான் ஹேர் கேர் எல்லாம் பண்ணலாமா இந்த முடிக்கு அப்படின்ற மாதிரி அவங்க வந்து பண்ணலாம், ஆனால் நீங்கள் வந்து மந்த்லி ஸ்பாவுமே எடுக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. நான் வந்து ஹேர் ஸ்பாலாம் வந்து 2 months ஒன்ஸ் தான் பண்ணுறேனே. ஸோ வந்து எனக்கு வந்து என்னோடய டைமில் வந்து நான் இதெல்லாம் பண்ணுறதே பெரிய விஷயம். ஸோ நான் அட்லீஸ்ட் ட்ரை பண்ணுறேன். ஸோ இந்த முடி வந்து எனக்கு ரொம்ப கிரேட்ஃபுல்லாக இருக்கணும்னு நினைக்கிறேன். ஆனால் அவன் அப்படி இருக்க மாட்டான். இருக்கிற 4 முடி வச்சுக்கிட்டு நான் படுற பாடு இருக்குது பாருங்கள். இவனை சிக்க எடுக்கணும், இவனை மெயின்டைன் பண்ணணும், இவனுக்கு குளிக்கணும். சீச்சி. ஸோ வந்து நான் இந்த ஆலோவேரா வந்து நல்லா தடவிருக்கேன். இதில் வந்துட்டு நம்ம கோகோனட் ஆயிலெலாம் கூட போட்டு தடவலாம் அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. பட் பர்சனலாக வந்துட்டு நீங்கள் வந்து ஏதாவது ட்ரீட்மெண்ட் கெரட்டின் எடுத்திருக்கீங்க இல்லை ஸ்ட்ரைட்னிங் ட்ரீட்மெண்ட் எடுத்திருக்கீங்க அப்படின்னா, ஸோ அப்ளைங் ஆஃப் கோகோனட் ஆயில் என்ன ஆகும்னா அந்த ட்ரீட்மெண்ட் வந்து சீக்கிரம் போயிடும். நான் தான் ஆல்ரெடி ட்ரை பண்ணியிருக்கேன் இந்த கோகோனட் ஆயில் வந்து. ஸோ வந்து நான் ஃபஸ்ட்டு இது வந்து செகண்ட் டைம் நான் பண்ணியிருக்கேன். இப்போ ஃபஸ்ட்டு டைம் வந்து ஸ்ட்ரைட்னிங் பண்ணும்போது நான் கோகோனட் ஆயிலாம் அப்ளை பண்ணி எனக்கு சீக்கிரமாக அந்த ட்ரீட்மெண்ட் போயிடுச்சு. ஸோ அதனால் நான் அந்த கோகோனட் ஆயிலாம் எடுக்கலை. எல்லா இடமே வந்து ஆலோவேரா நிரம்பணும். இந்த மாதிரி பார்க்க நல்லா இருக்குது. ரிசல்ட் எப்படி இருக்கும் நம்மளுக்கு தெரியல. ஸோ இந்த முடி வந்து ரொம்ப ஃப்ரீஸியாக இருக்குது. ஆனால் இந்த சைடு நான் ஆலோவேரா அப்ளை பண்ணதுனால ஒரு மாதிரி சாஃப்ட் அண்ட் ஸ்மூத்தாக இருக்குது. சைடு ஃபுல்லாக அப்ளை பண்ணி முடிச்சிட்டேன். ஸோ இந்த சைடு அப்ளை பண்ண போகிறேன் வந்து இருக்கும் அந்த ட்ரீட்மெண்ட்டில் எடுத்தால். ஸோ வந்து ஐம் யூஸிங் அ ஷாம்பூ. நான் உங்களுக்கு காட்டுறேன். ஸோ அந்த ஷாம்பூ யூஸ் பண்ணும்போது இட்ஸ் ஓகே. அவ்வளோவா வந்து எனக்கு வந்து இந்த ட்ரீட்மெண்ட்டும் மெயின்டைன் ஆகுது. அது மட்டும் இல்லாமல் ஹேர் ஃபால்ஸுமே ஓகே தான். ஃபஸ்ட்டு நான் யூஸ் பண்ணிட்டு இருந்த ட்ரெஷ்ஷமியோட அந்த ஷாம்பூ இஸ் ஸோ பெட்டர். எல்லா இடமும் வந்து அப்ளைட்.
So I want you to apply in center of my head. ஸோ வந்து நான் அப்ளை பண்ணி முடிச்சிட்டேன். ஸோ வந்து இது நிறைய வீடியோஸில் வந்து பார்த்த மாதிரி they told to wait for 10 minutes. ஸோ 10 minutes கழிச்சு நம்ம இதை வாஷ் பண்ணிக்கலாம். கசகசன்னு இருக்கிறதுனால என்னால் அப்படிலாம் மெயின்டைன் பண்ண முடியாது. ஸோ வந்து ஒரு மெஸ்ஸியான இது பன் கூட கிடையாது. என்னோடய ஸ்டைலில் வந்து இது ஒரு நல்ல ஒரு ஹேர் ஸ்டைல், என்னோட கன்ஃபியூஸ் ஹேர் ஸ்டைல். ஸோ நான் வந்து இதை முடிச்சுட்டேன். ஸோ வெயிட் பண்ணலாம் 10 minutes கழிச்சு. ஸோ ஸ்கின் கேருக்கு வந்து எனக்கு அவ்வளோ பொறுமை இல்லை ஹேர் கேர் மாதிரிலாம். ஹேர் வந்து கொஞ்சமாச்சும் நான் மெயின்டைன் பண்ணணும் அப்படின்றதுக்காண்டி அவ்வளோ பண்ணுவேன். ஸ்கின்னில் வந்து அது என்ன இருந்தாலுமே எனக்கு ஓகே தான். ஸோ நான் வந்து ரொம்ப நாளாக யூஸ் பண்ணுறது வந்து இந்த ஹிமாலயாவோட பீல் ஆஃப் மாஸ்க் தான் வந்து நான் ரொம்ப நாளாக யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். இது வந்து ரொம்ப நல்லாவும் இருக்குது. ஓகே, ஒரு ஸ்கின்ல இருக்க ஒரு அழுக்கு எடுக்கு இல்லை, எனக்கு ஒரு ரெஃப்ரெஷிங்கான ஒரு ஃபீல் தருது அப்படின்னாவே எனக்கு தட்ஸ் ஓகே ஃபார் மீ. ஸோ அதனால் நான் வந்து இதுதான் யூஸ் பண்ண போகிறேன் ஸ்கின் கேருக்கு. ஸோ இந்த பீல் ஆஃப் மாஸ்க் வந்து இஸ் மை ஃபேவரட். ஸோ நூக் அண்ட் கார்னர்ஸ் ஆஃப் த ஃபேஸில் வந்து இந்த பீல் ஆஃப் மாஸ்க் வந்து நம்ம அப்ளை பண்ணணும். ஸோ பளபளன்னு இருக்கான். இதுக்கு மேலே மேக்கப் போட்டுக்கலாம் போல். ஸோ அவ்வளோ நல்ல ஒரு பளபளன்னு ஒரு ஷைனியான ஒரு லுக்கு தருது. செம்ம சில்லுன்னு இருக்குது. ஸோ வந்து இது ட்ரை ஆகும், 10 minutes ஆகும். ஸோ அதுக்கும் இதுக்கும் வந்து அப்படி காம்பன்சேட் ஆகிடும், ஒரே டைமில் ட்ரை ஆகிடும் ரெண்டுமே. ஸோ இது பார்த்தீங்களா செம்மையாக இருக்குது. அது லிப்ஸ்டிக் போட்டதுனால என் லிப்ஸ்லாம் ஒரு மாதிரி ட்ரையாக இருக்க மாதிரி இருக்குது. ஸோ லிப்ஸுக்கு வந்துட்டு பீல் ஆஃப் மாஸ்க் வந்து காஞ்சிருச்சு. ஸோ நான் பீல் பண்ணிக்கிறேன். ஸோ இந்த மாதிரி கட் பண்ணினா கூட எவ்வளோ அழுக்கு. ஸோ ஃபைனலாக வந்துட்டு நான் மொத்தத்தையும் வந்து பீல் ஆஃப் பண்ணி எடுத்துட்டேன். ஸோ இதுதான் வந்து பீல் ஆஃப் பண்ணதுக்கப்புறம் என்னோடய ஸ்கின். ஸோ நான் வந்து ரெண்டும் முடிச்சாச்சு. ஸோ ஹேரில் போட்டுற அந்த ஆலோவேரா வந்து வாஷ் பண்ணிட்டா ஸோ நம்மளோட ஹேர் அண்ட் ஸ்கின் கேர் வந்து முடிச்சிருச்சு. ஸோ என்னோட இன்னொரு கேர் வந்து என்னதுன்னா என்னோடய மென்டலி என்னோடய பர்சனல் கேர். அது வந்து என்னென்னா அதுக்கு வந்து பெருசாக எதுவும் பண்ண வேணாம். வெறும் ஸ்பாட்டிஃபை போயிட்டு என்னோடய ஃபேவரட்டான ஆல்பம் சாங்ஸ்லாம் வந்து கேட்டுனா ஐம் ஓகே வித் இட். ஹேர் கேர் இதில் வந்து வேறு ஏதாவது இம்ப்ளிமெண்ட் பண்ணலாமா அப்படின்ற சஜஷன்ஸ் தான் நீங்கள் கேர்லாம் பண்ணதுக்கப்புறம் எதுக்கு நான் இந்த காம்பனன்ட்ஸாக யூஸ் பண்ணேன், ஏன்க்கா நீங்கள் தயிர்லாம் போட்டிருக்கலாமே இல்லை பால்லாம் யூஸ் பண்ணியிருக்கலாமே அப்படின்னு கேட்கலாம். ஸோ வந்து ஆலோவேரா இன் ஹேர் வந்து எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா ஆலோவேரா யூஸ் பண்ணும்போது இச்சினஸ்ஸு, அதுக்கப்புறம் சன்னில் அதிகமாக ஹேரை வந்து எக்ஸ்போஸ் பண்ணுறோம் பார்த்தீங்களா. ஸோ அந்த யூவி ரேவோட டேமேஜ் அதெல்லாம் வந்து ரெடியூஸ் பண்ண ஆலோவேரா. அது மட்டும் இல்லாமல் ஸ்மூத்தும் அப்புறம் ஸ்கேல்ப்புக்கு வந்துட்டு ஒரு நல்ல ஒரு ஹெல்த் அண்ட் க்ரோ வந்து தரும் அப்படின்றதுனால தான் நான் வந்து ஆலோவேரா யூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ லிப்ஸில் யூஸ் பண்ண காம்போனண்ட் வந்து எனக்கு காஃபி பவுடர், லெமன் அண்ட் சுகர். ஸோ சுகர் வந்துட்டு அந்த டெட் செல்ஸு அதுக்கப்புறமா வந்துட்டு ஒரு ஸ்க்ரப்பாக வந்து யூஸ் பண்ணேன். ஸோ சுகர் வந்துட்டு டிஆக்சிஃபை பண்ணி அதுக்கப்புறம் அங்கே இருக்க செல்ஸு அப்புறம் ஆல்ரெடி டெட்டான ஸ்கின்னு அதெல்லாம் பீல் ஆஃப் பண்ணி வர்றதுக்கு தான் வந்து காஃபி பவுடர் யூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ லெமன் வந்துட்டு எல்லாருக்குமே தெரியும், லெமன் வந்து ஒரு ரியாக்டிங் ஏஜென்ட் தான். ஸோ அதுக்காண்டி தான் நான் லெமனை வந்து இதில் இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்கேன். ஸோ மற்றபடி ஸ்கின்னுக்கு யூஸ் பண்ணேன் இந்த பீல் ஆஃப் மாஸ்கில் வந்துட்டு பெருசாக பார்த்திங்கன்னா என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு மாதிரி சில்லுன்னு ஒரு ரிலாக்ஸான ஃபீல் இருக்குது. ஒரு மாதிரி சாஃப்டாக இருக்கும் ஸ்கின். அதுக்கப்புறம் ரொம்ப ஹைட்ரேட் ஆன மாதிரி எனக்கு ஃபீல் ஆகுது. ஆனால் அதோட நிஜமான பெனிஃபிட்ஸ் என்ன, அதோட டிஸ்அட்வான்டேஜ் என்னன்னு சொல்லிட்டு எனக்கே சரியாக தெரியல. ஸோ உங்களுக்கு தெரிஞ்சதுன்னா கண்டிப்பாக நீங்கள் என் கூட தான் ஷேர் பண்ணுங்கள். ஸோ நம்ம போயிட்டு ஹேர் வாஷ் பண்ணிட்டு வந்து நான் உங்களுக்கு காட்டுறேன். ரீசெண்ட் டைம் யூஸ் பண்ணுறது என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த கெரட்டின் தெரப்பி ஷாம்பு.
ஸோ இந்த ஷாம்பு வந்துட்டு நல்லா மெயின்டெனன்ஸ் ஆகிடுது. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா என்னென்ன யூஸ் பண்ணியிருக்காங்க, சல்ஃபேட் அண்ட் திஸ் இஸ் சால்ட் ஃப்ரீ ஷாம்பு. இதோட காஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இந்த ஷாம்பு அண்ட் இட் ஹேஸ் அ கண்டிஷ்னர் இது. ஸோ இதோட கண்டிஷ்னரும் இந்த ஷாம்புவும் வந்துட்டு ஒரு காம்போ மாதிரி தான் கிடைக்கும். ஸோ இந்த ஷாம்புவோட காஸ்ட் வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த காம்போ வந்து 1350 வருது. ஸோ திஸ் இஸ் ஒர்த் ஆஃப் காஸ்ட். இது வந்து எனக்கு ஒரு 3 months கிடைக்கும். இட் 250 ml அண்ட் 1350க்கு இது ஒர்த்து தான். ஸோ இந்த ஷாம்பு வந்து நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். திஸ் இஸ் மை பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸ். நான் பாஸ்ட் 1 year வந்து இந்த ஷாம்பு ட்ரை பண்ணிகிட்ருக்கேன். ஸோ இதுதான் வந்துட்டு ஃபைனல் லுக். நான் வந்து இப்போது ஹேர் வாஷ் பண்ணிவிட்டு பாருங்கள் என் ஹேர் வந்து எவ்வளோ சாஃப்ட் அண்ட் இதுவாக இருக்குன்னு. யூஸ்வலாக நான் வந்துட்டு இந்த ஹேர் வாஷ் கண்டிஷ்னர் போடும்போது எனக்கு இந்த சாஃப்ட்னஸ் வரும். பட் வந்துட்டு நான் ஆலோவேரா யூஸ் பண்ணும்போது எனக்கு வந்து எக்ஸ்ட்ரா சாஃப்ட் அண்ட் மாய்ஸ்சர்டாக இருக்குது. See you next video. டாட்டா.